மதுரை மாட்டுத்தாவணியில் கான்கிரீட் நுழைவு வாயிலை அகற்றிய போது அதன் தூண் இடிந்து விழுந்த விபத்தில் ஜேசிபி ஓட்டுநர் உயிரிழந்தார். மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையம் அருகே இருந்த நக்கீரன் நுழைவு வாயில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாக கூறி அதனை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நேற்று இரவு அதனை 2 ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இடிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக நுழைவு வாயிலின் கான்கிரீட் தூண் இடிந்து ஜேசிபி இயந்திரத்தின் மீது விழுந்தது. இந்த விபத்தில் ஜேசிபி ஓட்டுநர் நாகலிங்கம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஒப்பந்ததாரரான நல்லதம்பி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சரியாக திட்டமிடப்படாததும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளாமல் இருந்ததுமே விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் கூறினர். பல லட்சம் மக்கள் கடந்து செல்லக்கூடிய இடத்துல ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் எடுத்ததன் காரணமாக இன்று அந்த கிட்டாச்சியினுடைய டிரைவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஜேசிபி மட்டுமல்லாமல் செயின் பிளாக் போட்டு மேலே அந்த செயின் பிளாக்கு கிரெயினை வச்சு மேலே லாக் பண்ணி முறையாக இடிச்சிருக்கணும். எந்த முறையும் இல்லாமல் நம்ம அந்த பாதாள சாக்கடை சேஃப்டி இன்ஜின் இல்லாமல் பாதாள சாக்கடை தோன்ற மாதிரி ஏதோ திடீர்னு எந்த திட்டமிடும் இல்லாமல் திடீர்னு எடுத்ததுனால இன்றைக்கி மதுரையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.